பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட், அங்கே காரில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான், இவன் என்னை கூப்பிட்றான், அந்த சார் கிட்ட போய் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணு டைம்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பாக அங்கே யாரோ ஒரு அரசியல் தலைவர் தான் இருந்துக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ பகிரங்கமாக மூடிட்டாங்க. ஸ்டாலின் ஆட்டும் சரி, இல்லாட்டி உதயநிதி ஆட்டும் சரி, எந்த ஒரு பெருசாக வந்து இனிஷியலாக ஒரு வார்த்தையும் பேசல. நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல தலைவர்கள் வராத காரணத்தால் தான் இது வந்துட்டு எப்படி ஆகுதுன்னா, நீ பண்ண, நான் பண்ணேன், நான் எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும், நீ எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும். அங்கே கண்டிப்பாக ஒரு டிஎம்கே நபர் அதில் இன்வால்வ் ஆயிடும். மக்களுக்கு வந்து டைவர்ஷன் ஆகல. இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வச்சுட்டே இருக்கும்போது இதை வந்து மறக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த விஷால் வந்து அதை மூடிடுது. அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஐதர் இட் ஷுட் பி மாசு ஆர் உதயநிதி. அதுக்கு தான் இவ்வளோ இதாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட சொன்னால், நீங்கள் வந்து ஒருத்தரோட மோதிட்டு இருக்கீங்க. அவர் தான் நான் மோதிட்டு இருக்குது மாசுவோடு தான். எனக்கும் மாசுக்கும் ஒரு இது கரப்ஷன் இது நடந்துட்டுருக்கு. ஸோ அது மாசுவா இல்லாட்டி உதயநிதியா தெரியாது. இது அண்ணாமலை வந்து பெருசாக நான் வந்து செருப்பை போட மாட்டேன், நான் வந்து சாட்டையை வச்சு அடிச்சு, இதெல்லாம் ட்ராமா. நம்ம என்ன தவறு செய்யறோம்னா, ஒரு பொறுக்கி கஞ்சா கடத்துறவன், ஒரு சாராயம் காய்ச்சற அவனை போய் நம்ம ஒரு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கிறோம். அந்த எம்எல்ஏ ஆனோன்னா அவன் மந்திரி ஆனான், ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு. அப்போ இந்த தவறில் வந்து மக்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஆக எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் 98% எல்லாருமே அயோக்கியர்கள். என்னென்றால் அவங்களுக்கு எல்லாருக்குமே யாருக்குமே மக்களோ இல்லாட்டி பெண்கள் பற்றியோ இது இல்லை. ஏன்னா மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. மேம் கீதா டிவியில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மேம் இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்த டாபிக், நீங்கள் லாஸ்ட் 1 மந்தாகவே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த இஷ்யூ. பட் கடந்த 2 வாரங்களாக நீங்கள் பார்க்கும்போது சினிமா நடிகர் விஷாலை பற்றி பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் பெரியாரை தாக்கிட்டாங்கன்னு பேசுகிறாங்க. பட் இந்த வழக்கை வந்து மூடி மறைச்சிட்டு தான் நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து? நான் இது முதலேருந்தே சொல்கிறேன்ல, இந்த ஆல் தீஸ் ரேப் இஷ்யூஸ் அண்ட் எஸ்பெஷலி அது வந்து பின்னில் வந்துட்டு ஒரு அரசியல்வாதி இருந்தானா, அந்தந்த ஆளும் கட்சி வந்து அதை கண்டிப்பாகவே வந்து ஒரு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. இஃப் யூ டேக் த ஹிஸ்ட்ரி ஆல் ஓவர் இந்தியா, இங்கே வந்து இப்போ வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய விமர்சனம் பண்ணுறாங்க. பட் அதே இது 2019 அதிமுக பீரியடில் நடந்தப்போ இந்த இதே டிஎம்கே கன்னிமொழியெல்லாம் போய் பொள்ளாச்சியில் போய் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி டிஎம்கேலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு டூ இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பேக் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூலில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரிச்சி பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணை என்ன கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ண சொன்னதால் தான் அந்த புள்ள தற்கொலை. இட் வாஸ் ஆல் எல்லாம் பொய். ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் இந்த இஷ்யூவை வச்சு அவங்க வந்து அரசியல் லாபத்தை தான் பார்க்குறாங்க தவிர்த்துட்டு நிஜமாகவே பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குதானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் அதுக்கு தான் நான் எப்பவும் என்னோடய ஒவ்வொரு பேட்டிலையும் நான் சொல்வேன், நான் வந்துட்டு சுதந்திர தினமும் இந்த ரிப்பப்ளிக் டே 2த்தையும் நான் கொண்டாட மாட்டேன். ஏன்னா எனக்கு யாரா விஷஸ் அனுப்பிச்சாலும் நான் சொல்வேன், இன்னும் இந்தியாவில் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கண்டிப்பாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு. மேபி நம்மளாம் படிச்சிருக்கோம் எல்லாம் இருக்கோம், ஆனால் நம்மளும் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து இந்த நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லாட்டி ஒரு பஸ்ஸில் போகும்போதோ இல்லாட்டி எதோ ஒரு எக்ஸிபிஷன் போனப்போ யாரோ ஒருத்தர் நம்மளை கமெண்ட் அடிப்பாங்க, இல்லாட்டி நம்மளை வந்து உரசுவாங்க எல்லாம். இதை போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? லேட்டர் சொல்லுவாங்க, ஏன் அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியது தானே சொல்லிட்டு ரொம்ப நக்கல்லாம் அசால்ட்டாக பெண்களே சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு பதவியில் உட்காந்துட்ருக்க பெண்கள் சொல்லுவாங்க, ஏன் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னா, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளை வந்துட்டு மரியாதையாக ட்ரீட் பண்ணி ஒரு பெண் வந்துட்டு பயம் இல்லாமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா, நாட் even பயம், அந்த கூச்சம், ஒரு அசிங்கமாக அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. மெனி அ டைம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த இதில் வந்து குடிச்சிருப்பான், அவனே ஒரு அவதூறாக பேசுவான். இட்ஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு, மொத்தம் இந்தியாவிலே. நான் வந்து ஆந்திராலையும் பார்த்துருக்கேன், மற்ற இடத்துலையும் பார்த்துருக்கேன். தட் இஸ் ஹவு தே பிஹேவ். பெண்கள்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு, என்ன இந்த பொம்பளை பெரிய என்ன கழட்டிட போதா, என்ன பண்ணிட போது, அந்த ஒரு தெனாவெட்ட ஆட்டிடியூட் அவங்களுக்கு. ஸோ இது வந்து இப்போ என்னட்டா, இவங்க வந்துட்டு இவ்வளோ பண்ணாங்கல்ல, அதிமுக பண்ணிச்சு, பிஜேபி இது அண்ணாமலை வந்து பெருசாக நான் வந்து செருப்பை போட மாட்டேன்,
நான் வந்து சாட்டையை வச்சு அடிச்சு, இதெல்லாம் ட்ராமா. அவங்க கட்சியில் வந்து டெல்லியில் பகிரங்கமாக விமென் ரெஸ்லர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு ஜெம். நிஜமாவே அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பரிசு இப்போ பரிசு வாங்காட்டியும் நம்ம நாட்டை வந்துட்டு போய் அங்கே போய் அவங்களுக்காக நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஆள் வந்து எங்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணா சொன்னால், அவன் வந்து ஒரு பிஜேபி எம்பியாக இருந்தப்போ இந்த குஷ்பு பேசினாலா இல்லாட்டி இந்த இந்த தமிழிசை பேசிட்டா, அப்புறமேல் இன்னொரு வானதி, இந்த 3 பேர்த்த தான் நம்ம பெருசாக சொல்ல முடியும். ஏன்னா வானதி வந்து விமென்ஸ் விங்கோட பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி, ஆல் இண்டியா பிரசிடென்ட். குஷ்பு வந்து இந்த விமென் கமிஷனர், ஷீஸ் அ மெம்பர். அதுக்கப்புறம் அந்த தமிழிசை அவங்க வந்து முதல் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் கவர்னர். இட்ஸ் ஓகே, பட் ஷீ இஸ் குவைட் அ பவர்ஃபுல் லேடி. அப்போ வந்து அவ்வளோ கத்துறீங்களே, அப்போ வந்து உங்கள் கட்சியில் இருந்த நபர்கள், தட் இஸ் உங்கள் எம்எல்ஏ இன் யூபி, அந்த குடும்பத்தையே அழிச்சார் அந்த ஆள். அடிச்சார்னு சொல்லக்கூடாது, அழிச்சான். அப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் பண்ணும்போது, உங்கள் கட்சி இது பண்ணும்போது நீங்கள் வாயை மூடிட்டுருக்கீங்க. எதிர்கட்சி ஆட்சியில் பண்ணும்போது நீங்கள் வந்து அது பெரிய இஷ்யூவாக பண்ணுறீங்க. ஆக எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் 98% எல்லாருமே அயோக்கியர்கள். என்னென்றால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யாருக்குமே மக்களோ இல்லாட்டி பெண்கள் பற்றியோ இது இல்லை. ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்தில் ஆச்சுன்னா பெருசாக நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஆளை விட்டு அடிப்பாங்க, செய்வாங்க. இப்போ செய்ய முடிஞ்சுதா? செய்யலை. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நம்ம இழுக்கணும், ப்ளஸ் கவர்னர். ஏன்னா இப்போ வந்து அங்கே வந்து விசி இல்லை. ஸோ இட் இஸ் டோட்டலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்னர் மிஸ்டர் ரவி. அப்போ வந்து அவர் வந்து அதுவும் இதுக்கும் ராஜ்பவன் எதுக்காலே இருக்குது. அப்போ வந்து இவன் வந்து இப்போ அன்றைக்கி மட்டும் பண்ணல, இவன் முதல்லேருந்தே இதை பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் இந்த ஆள். ஓகே, அப்போ வந்து அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட், அவள் நாட் இன் கம்ப்ளைண்ட், அவள் சொல்கிறா, அங்கே காரில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான், இவன் என்னை கூப்பிட்றான், அந்த சார் கிட்ட போய் கொஞ்சம் நேரம் என்ன ஸ்பெண்ட் பண்ணு டைமுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அது எப்படி பகிரங்கமாக இந்த போலீஸ்காரங்க வந்து அவன் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, அந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னா, அப்போ இந்த போலீஸ் எவ்வளோ யோகியமானவங்க. அரசியல்வாதிகளெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாம் அயோக்கியர்கள். பட் இந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க வந்து இந்த மக்களுக்காக சேவை பண்ணணும். நம்ம கொடுக்குற டேக்ஸ் பண்ண தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. பீப்புள் சர்வன்ட்ஸ், நீங்கள் வந்து மக்களோட வேலைக்காரர்கள். அப்படி இருக்கச்ச நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சையாக பொய் சொல்கிறாங்க. அப்போ வந்து மக்கள் எல்லாரும் முட்டாளுன்னு நினச்சிருக்காங்களா? அப்போ மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க. அங்கே லேடிஸு, இந்த ஒரு சில பேரண்ட்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல் கட்சியை வந்துட்டு பிஜேபி வந்து பெரிய ஒரு ட்ராமா போய் மதுரையில் பண்ணிச்சு. அந்த ஸ்டேட் ஹைகோர்ட் வந்து கிளியராக சொன்னாங்க, நாங்கள் வி ஆர் லுக்கிங் இன்டு இட், நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அதை மட்டும் யாருமே ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு சென்ட்ரலில் ஒரு ஆளும் கட்சி, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ வந்து உங்கள் கட்சி நபர்கள் பண்ணும்போது அதை வந்து கம்முன்னு இருந்துக்கிறீங்க, அதே எதிர்கட்சி. பட் ஐ எம் டெல்லிங், இது வந்து மக்கள் தான் இதுக்கு வந்துட்டு தீர்வு காணும்னு சொல்லிட்டு இது ஒரு மக்கள் இயக்கமாக, மக்களுக்கு வந்துட்டு இந்த டங்ஸ்டன், இப்போ அந்த மதுரை சைடில் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த இதை எடுக்கக்கூடாது, இந்த இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, இதே அந்த தூத்துக்குடி அதே கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்கெல்லாம் பாருங்கள் ஒன்று சேர்ந்து எந்த அரசியல் கட்சியும் வரல, இது வந்து விவசாயிகள் சொந்தமாக பண்ணி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து மக்கள் தான் எடுக்கணும். நான் வந்து இது 2016-17 சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது. நான் சொன்னேன், மக்கள் வந்து ரோடுக்கு வருவாங்க, மக்கள் வந்து மக்கள் சக்தி ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மக்கள் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மக்களுக்கு ஒரு நல்ல தலைவர் ஒரு தலைவி கிடைத்தாங்கன்னா இந்த நாடு வில் பி எ கிரேட் கண்ட்ரி. இந்த ஸ்டேட் ஒரு கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல தலைவர்கள் வராத காரணத்தால் தான் இது வந்துட்டு எப்படி ஆகுதுன்னா, நீ பண்ண நான் பண்ணேன், நான் எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும், நீ எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும், அந்த ஒரு மனப்பான்மையில் தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இது வந்துட்டு நான் முதலே சொன்னேன், இது வந்துட்டு கண்டிப்பாக மூடி மறைப்பாங்க. ஏன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு டிஎம்கே நபர் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நான் ஓப்பனாக சொன்னேன், ஐதர் இட் ஷுட் பி மாசு ஆர் உதயநிதி. அதுக்கு தான் இவ்வளோ இதாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து
என்கிட்ட சொன்னால் நீங்கள் வந்து ஒருத்தரோட மோதிட்டுருக்கீங்க. அவர் தான் நான் மோதிட்டு இருக்குது மாசுவோடு தான். எனக்கும் மாசுக்கும் ஒரு இது கரப்ஷன் இது நடந்துட்டுருக்கு. ஸோ அது மாசுவா இல்லாட்டி உதயநிதியான்னு தெரியாது. பட் அது கண்டிப்பாக அங்கே யாரோ ஒரு அரசியல் தலைவர் தான் இருந்திருக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ பகிரங்கமாக மூடியிருக்காங்க. அவங்க அதை பற்றி வந்துட்டு ஸ்டாலின் ஆட்டும் சரி இல்லாட்டி உதயநிதி ஆட்டும் சரி எந்த ஒரு பெருசாக வந்து இனிஷியலாக ஒரு வார்த்தையும் பேசல. இன்றைக்கி அவங்கள கூட விடுங்க. கனிமொழி இஸ் எ லேடி. கனிமொழி அவ்வளோ வந்து பொள்ளாச்சிக்கு போய் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண கனிமொழி ஏன் வந்து இங்கே வந்து இந்த இஷ்யூ அதுவும் சிட்டிக்குள்ளான அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க வந்து இது கேமராஸ் வேலை செய்யலைன்னு சொன்னேன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு நிலை வேறு எதுவும் இருக்காது. ஏன்னா இப்போ நாங்களாம் இங்கே காலேஜஸில் இருக்கும்போது அவங்க ஒரு பாத்ரூம் சரியில்லாட்டி அதுக்கு ஒரு பெரிய கமெண்ட் அடிப்பாங்க. இந்த சிசிடிவிஸ் இல்லாட்டி கமெண்ட். அப்போ இப்பேற்பட்ட ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சிசிடிவி கவரேஜ் இல்லை போடலன்னு சொன்னால் அது ஒரு தப்பு. அப்புறமேல் எல்லாம் புதுராக இருக்குன்னா ஏன் அவங்களால செலவு பண்ணி அந்த கேம்பஸை க்ளீன் பண்ண முடியாது? அப்போ வந்து ஆட்சியாளர்கள் வந்து சொல்லுவாங்க லா மேக்கர்ஸ், யார் வந்து சட்டத்தை இயக்குறோன்னா அவன் தான் சட்டத்தையே உடைப்பாங்க. இங்கிலீஷில் சொல்ல இந்த லா மேக்கர்ஸ் அதை லா பிரேக்கர்ஸ்ன்னு சொல்லி. அப்போ இட்ஸ் வெரி கிளியர். இந்த சட்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க தத்துட்டு அதே அந்த அரசாங்கத்துக்கிட்ட அந்த கேள்வி வரும்போது எதனா பதில் கொடுக்குறாங்களே அவங்கள திமிர் தானே வெட்டு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியாளர் வரும் வராமல் போகாது. இது வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போ வந்துட்டு ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் டைவர்ட்டிங் அ லிட்டில் பிட். என்னென்னா இப்போ வந்து கலிஃபோர்னியாவில் இந்த ஒரு பக்கம் இயற்கையோட சீற்றம் மக்களும் தவறு செய்யும். ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக அந்த வாட்டரோட இது வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்து அது ஒரு ஃபயர் ஜோனுன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட அந்த வாட்டருக்கு வந்து இது இல்லாமல் வச்சுருக்காங்க. அப்போ வந்து எப்படி ஆட்சியாளர்களால் தவறுகள் நடக்குது, அதால் எவ்வளோ சேதங்கள் எவ்வளோ நஷ்டங்கள். அப்போ வந்துட்டு வி கான் பிளேம் ஒன்லி இயற்கை இங்கே மக்கள். இதே மாதிரி இங்கே மெட்ராஸில் நினச்சி 2015 வந்து ஜெயலலிதா கிட்ட ஃபோன் பேச முடியல. அதுக்காக அந்த இது டேமை ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அந்த ஷட்டர்ஸை ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த சசிகலா ஃபோன் கொடுக்காத வேலை. அப்போ உயிர் சேதங்கள் லெவலில் மக்கள் வீடுகள் எவ்வளோ பேர் அந்த நஷ்டம் அவங்களுக்கு பண்ண அது கலிஃபோர்னியாவில் இப்போ அந்த வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் சின்ன வீடுகள் எல்லாமே அந்த நஷ்டம் அதை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து யார் அவங்கள அந்த ஆட்சியாளர்கள் எவ்வளோ வந்து அவங்களுக்கு பொறுப்பு உணர்வு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டுது. அகில மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த மாதிரி அயோக்கியர்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தவறு செய்கிறோன்னா ஒரு பொறுக்கி ஒரு கஞ்சா கடத்துறவன் ஒரு சாராயம் காய்ச்சறவன் அவனை போய் நம்ம ஒரு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிறோம். அந்த எம்எல்ஏ ஆனோன்னா அவன் மந்திரி ஆனான். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது, பணத்தை கொடுத்துட்டு அந்த மந்திரி இது போர்ட்ஃபோலியோ வாங்கிக்கிறான். அப்போ இந்த தவறில் வந்து மக்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அகில் மக்கள் தான் முதல் மாறணும். அது ஏன்னா அது நான் எப்போது சொல்கிறேன், இந்த துருப்புச்சீட்டு ஓட்டு ஒரு முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டு. ஸோ ஐ திங்க் வென்எவர் எங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த பெண்களுக்கு மானபங்கம் நடக்குதோ கண்டிப்பாக யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. மக்கள் வெளியே வந்து மக்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா லைக் நிர்பயா கேஸில் மக்கள் வந்து ரோட்டில் நின்னாங்க, நாடே வந்துச்சு வெளியே. பட் இங்கே வந்து எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா இளைஞர்களுக்கு வேலையின் ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை, இப்போ வந்து பொருளாதாரம் ஒரு பிரச்சனை, விலைவாசி ஏறி இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து டைவர்ஷன் ஆகிய இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வச்சுட்டே இருக்கும்போது இதை வந்து மறக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த விஷால் வந்து அதை மூடிடுச்சு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ.